இந்த கதை ஒரு ஆளோட முடிவு இல்ல. இது ஒரு டீமனோட துவாரம். பேங்குவான் ஒரு பெரிய டீமானிக் கல்டிவேட்டர். எல்லாரும் அவனை டீமன்னு கூப்பிடுவாங்க. அவன் பண்ண செயல்கள்னால எல்லா ஜஸ்டிஸ் சேர்ந்தும் ஒரு நாள் அவனை மவுண்டெயின்ல சரௌண்ட் பண்ணிட்டாங்க. அங்க இருந்த ஒருத்தன் ஒழுங்கா ஸ்பிரிங் ஆட்டம் சிக்காடாவை தந்து உன்னை வழி இல்லாம கொள்றோம். இன்னொருத்தனும் அந்த ஸ்பிரிங் ஆட்டம் சிக்காடாவை கல்டிவேட் பண்ண மட்டும் நீ நிறைய பேரை கொண்டிருக்க. இதுதான் உன் முடிவுன்னு சொல்ல இன்னொருத்தி 3 நிமிஷம் முன்னாடி என் குடும்பத்தை அழிச்சவன் நீ இன்னைக்கு உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்றா. உங்களுக்கு இதானே வேணும்னு சொல்லி உன்னை தூக்கி போடுறான். அதை பிடிக்க ஒரு சில பேர் போறாங்க. அப்பவே அது வெடிச்சு எல்லாம் இறந்துட்டாங்க. சாகுற நிலைமையும் இப்படி ஏமாத்துறான்னு சொல்றாங்க. அவனை சுத்தி ஆயிரக்கணக்கான எனிமி, ஒரு வழியும் இல்ல. அவன் பாடி ஃபுல்லா ரத்தம், காயம் மேல காயம். ஆனா ஃபேங்கியானுக்கு ஒரு துளி பயமும் இல்ல. அவன் ஃபேஸ் சாமா இருந்துச்சு. சாக போற ஆள் மாதிரியே இல்ல. ஆல்ரெடி எல்லாத்தையும் பார்த்த ஆள் மாதிரி. சன்செட் ஆகுற நேரத்துல அவன் மௌனமா நின்னுட்டு இருந்தான். அப்புறம் லைட்டா சிரிச்சான். இந்த லைஃப் முடிச்சுது அப்படின்னு அவனுக்கு தெரியும். ஆனா ரிக்ரெட்டே இல்ல. ஏன்னா இந்த முடிவு அவனுக்கு முன்னாடியே தெரியும். அவன் ரிங்க் ஆட்டம் சிக்காடான்னு ஒரு ஸ்பெஷல் கூவை கல்டிவேட் பண்ணியிருக்கான். அந்த கூவோட பவர் என்னன்னா டைம் ரிவர்ஸ் பண்றது. சாகுற லாஸ்ட் மூமெண்ட்ல அவன் அதை ஆக்டிவேட் பண்ணான். இந்த எஃபெக்ட் சொல்லியிருக்க மாதிரி உண்மையா இருந்துச்சுன்னா நான் அடுத்த லைஃப்லயும் ஒரு டீமனா தான் இருப்பேன்னு அவன் கத்த ஒரு பெரிய லைட் வருது. எல்லாம் முடிஞ்சது. ஃபேங்யுவான் மறைஞ்சு போயிட்டான். அடுத்த சீன்ல 500 வருஷத்துக்கு முன்னாடி சிங்மாவோ மவுண்டனை காட்டுறாங்க. எல்லாரும் நாளைக்கு நடக்க போற செரிமனிக்கு ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. அப்போ கூயூ வில்லேஜோட நடுவுல ஒரு பெரிய பவிலான் அதை காட்டுறாங்க. அங்க ஒரு கிராண்ட் செரிமனி நடந்துட்டு இருந்துச்சு. ஆன்செஸ்டர் ஹால்குள்ள கிளான் ஹெட் தரையில நீல் பண்ணிட்டு வேண்டினா, ஓ ஆன்செஸ்டர்ஸ், இந்த செரிமனில நல்ல அறிவும் நல்ல டேலண்டும் இருக்க பிள்ளைங்க வேண்டும். எங்க கிளானுக்கு புது நம்பிக்கையை கொடுங்கன்னு வேண்டினா. அதுக்கப்புறம் எல்லாரும் போ பண்ணாங்க. செரிமனி முடிஞ்ச பிறகு எல்லாரும் சைலண்டா வெளியே வந்தாங்க. அப்போ எல்டர்ஸ் எல்லாரும் டைம் எப்படி போகுதுன்னே தெரியல. ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் செரிமனி நேற்று நடந்த மாதிரி தான் இருக்கு. நாளைக்கு ஆனுவல் அவக்கனிங் செரிமனி. இந்த வாட்டி யார் வருவாங்கன்னு பார்க்கலாம். 3 வருஷமா நம்ம கிளான்ல ஒரு ஜீனியஸும் இல்ல. இந்த வாட்டி இருக்கணும். பாய் வில்லேஜ்ல பாய் நிங் பிங் இருக்கான். 2 வருஷத்துல லெவல் 3 கூ மாஸ்டர் ஆகிட்டான். யங் ஜெனரேஷன்லயே அவன் தான் டாப். ஃபியூச்சர்ல பாய் கிளானோட மெயின் பில்லரும் கூட. ஆனா நம்ம சைடுல எல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஃபேங்ஷி பிளட் லைன்ல ஒரு பையன் இருக்கான். சின்ன வயசுலயே ரொம்ப ஷார்ப், கவிதையெல்லாம் எழுதுவான். பேரண்ட்ஸ் இல்ல, அவனோட அங்கிள் அண்ட் ஆன்டி தான் வளர்த்துட்டு இருக்காங்க. இந்த வாட்டி அவன் பெரிய சர்ப்ரைஸா இருக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. பிளான் லீடர் இதையெல்லாம் கேட்டுட்டே வெளியே வந்தாரு. எல்டர்ஸ் யார பத்தி பேசுறாங்கன்னு அவனுக்கு உடனே புரிஞ்சது. குவியூ ஃபேங்யுவான். சின்ன வயசுலயே ஷார்ப்பா இருக்கிற பிள்ளைங்க யூஸ்வலி ரொம்ப ஹை பொட்டன்ஷியலா இருப்பாங்கன்னு அவனுக்கு தெரியும். இந்த பையன் ஏ கிரேடா இருந்தா பாய்னிங் பிங் கூட காம்பீட் பண்ணலாம். சப்போஸ் பி கிரேடா இருந்தாலும் பரவாயில்ல. ஃபியூச்சர்ல கிளானுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் ஆவான். அப்புறம் எல்லாரையும் பார்த்து நேரமாயிடுச்சு, நாளைக்கு இம்பார்ட்டன்ட் செரிமனி இருக்கு, இந்த நைட் நல்லா ரெஸ்ட் எடுங்க. காம்படிஷன் அப்ப எந்த ஒரு ட்ரிக்ஸும் யூஸ் பண்ணாம ஃபேரா நடந்துக்கோங்கன்னு சொல்றாரு. அடுத்து ஒரு வீட்டை காட்டுறாங்க. அதுல ஒரு சின்ன பையன் விண்டோ கிட்ட நின்னுட்டு இருந்தான். மழை அவன் மேல படுது. அவன் கைய பார்த்தான். சின்ன கை, எந்த ஒரு ஸ்காரும் இல்ல, எந்த ஒரு ரத்தமும் இல்ல. ஆனா அவன் மனசுல 500 வருஷம் மெமரிஸ் இருக்கு. அவன் திரும்ப பிறந்துட்டான். 500 வருஷம் முன்னாடி. இந்த வாட்டி அவன் வீக் இல்ல. இந்த வாட்டி அவன் யாரையும் நம்பல. இந்த வாட்டி தேங்க்யூவான் தப்பா போக மாட்டான். நம்ம ஹீரோ சக்சஸ்ஃபுல்லா 500 வருஷத்துக்கு முன்னாடி திரும்ப வந்துட்டாரு. அடுத்த சீன்ல ஹீரோ ஸ்பிரிங் ஆட்டம் சிக்காடா யூஸ் பண்ணும்போது அவர் பார்த்த பிளாஷ்பேக்ஸை காமிச்சாங்க. ரிவர் ஆஃப் டைம், அது ஒரு ஆறு. இந்த உலகத்தோட காலத்தை ஸ்டேபிளா எடுத்து செல்லும். ஸ்பிரிங் ஆட்டம் சிக்காடாவை யூஸ் பண்ணி அந்த ரிவர் ஆஃப் டைம்ல ஆப்போசிட்ல ஸ்விம் பண்ணி பாஸ்டுக்கு போலாம். இது வெறும் கட்டுக்கதைன்னு தான் நினைச்சேன். பட் இது உண்மைன்னு இப்பதான் புரியுது. ஹீரோ ஒரிஜினலா பூமியில நார்மல் ஸ்டூடெண்டா இருந்தவர் ஒரு நாள் இந்த கூ கல்டிவேஷன் வேர்ல்டுக்கு ரீஇன்கார்னேட் ஆனாரு. இவருக்கு கூட ஒரு ட்வின் பிரதர் ஒருத்தர் இருக்கான். சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை இழந்த ஹீரோ அவரோட ஆன்டி அங்கிள் தான் வளர்க்குறாங்க. அவங்க தினம் தினம் ஹீரோவையும் அவர் தம்பி பேங் ஜெங்கியும் டார்ச்சர் பண்றாங்க. இதுக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு ஹீரோ சின்ன வயசுலயே பூமியில இருந்த போயம்ஸ்லாம் இந்த உலகத்துல சொல்லி ஜீனியஸ்ன்னு பட்டம் வாங்குறாரு. அதனால ஆன்டியும் அங்கிளும் ஹீரோவை நல்லா பாத்துக்க அவர் தம்பிய டார்ச்சர் பண்றதை விட்டுட்டாங்க. ஹீரோக்கு இப்படி எல்லாம் பண்றதை பார்த்து அவர் தம்பிக்கு பொறாமையும் ஒரு தாழ்வு மனப்பான்மையும் வருது. அப்புறம் இவர் சொல்றாரு, நான் 500 வருஷமா இந்த உலகத்துல அலைஞ்சிட்டு இருந்தேன். நான் எங்க இருந்து வந்தேன், எதுக்கு வந்தேன்னே கிட்டத்தட்ட மறந்துருச்சு. இந்த உலகத்துல ஏ கிரேட் டேலண்ட் இருக்கிறவங்கள தான் மதிப்பாங்கன்னு சொல்றாரு. ச்சே, கஷ்டப்பட்டு கல்டிவேட் பண்ண ஸ்பிரிங் ஆட்டம் சிக்காடாவும் போயிடுச்சு. பரவாயில்ல, போன லைஃப்ல கல்டிவேட் பண்ண முடிஞ்ச எனக்கு இந்த லைஃப்லயும் நான் திரும்ப அதை கல்டிவேட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம 500 வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸும் மெமரிஸும் இப்ப என்கிட்ட இருக்கு. இதை வச்சு இந்த லைஃப்ல கண்டிப்பா என் கோல் அடைவேன்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோவோட தம்பி வரான். அண்ணா, மழை பெஞ்சிட்டு இருக்கு, ஜன்னல்ட்ட நிக்கிறீங்கன்னு கேட்க ஹீரோ, உனக்கு ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு கோவமா கேக்குறாரு. உடனே தம்பி பயத்துல இல்ல நானு சொல்ல ஹீரோ அப்ப கிளம்புன்னு சொல்லி தம்பி அனுப்புறாரு. அப்புறம் பெட்ல படுத்துட்டே சொல்றாரு, என்ன பெரிய ஜீனியஸ், நான் வெறும் சி ரேங்க் டேலண்ட் தான். உண்மையான ஜீனியஸ் நீ தான் ஃபேங்ஷெங். நீ ஒரு ஏ ரேங்க் டேலண்ட். நாளைக்கு செரிமனில பாப்பேன்னு சொல்லிட்டு கண்ணை மூட்டுறாரு. அடுத்து விடிஞ்சிருச்சு.
முடிஞ்சுச்சு. ஹீரோ விண்டோவ திறந்தான். மழை நின்னு ஃப்ரெஷ்ஷா காத்து வந்துச்சு. இதெல்லாம் பார்த்து ஒரு செகண்ட் ரசிச்சுட்டு இருக்க, கீழ இருந்து பனிப்பெண் ஷென் வாய்ஸ் கேட்டுச்சு. யங் மாஸ்டர் ரெடி ஆகுங்க. அவன் வாஷ் பண்ணி முடிச்சு ட்ரெஸ் ஆகும்போது ஷென் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணினா, அவ கேர் பண்ற மாதிரி நடந்தாலும் அது உண்மையான பாசம் இல்ல. ஃபேங்யுவானுக்கு பெரிய ஃபியூச்சர் இருக்கும். அவன் ஏ கிரேடா இருப்பான்னு நம்பி இப்படி ஆக்ட் பண்றான். ப்ரீவியஸ் லைஃப்ல இதெல்லாம் புரியாம அவன் லவ்ல விழுந்தான். ஆனா இந்த வாட்டி அவன் கிளியரா இருந்தான். அப்போ ஷென், மாஸ்டர் நான் காலம் முழுக்க உங்க கீழ இருப்பேன்னு சொல்ல, போதும் ஒண்ணு வேண்டாம் நீ போலாம் அப்படின்னு கோல்டா சொன்னான். ஷென் அப்செட் ஆனாலும் பேசாம போகிட்டா. அப்போ ஃபேங் ஷெங் வந்தான். இதெல்லாம் பார்த்து அவன் மனசுல கொஞ்சம் இன்செக்யூரிட்டி. ஒரே வீட்ல இருந்தாலும் எல்லாரோட அட்டென்ஷனும் அண்ணா கிட்ட தான் போகுது. அவனுக்கு செல்வன் கூட அண்ணா ரெக்வஸ்ட் பண்ணதுனால தான் வந்தது. இதை நினைச்சு ஒரு பக்கம் கிராட்டிடியூடா இருந்தாலும் இன்னொரு பக்கம் அதே ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாவும் இருக்கு. ஷென் ஹீரோ கிட்ட இருக்கிற க்ளோஸ்னஸ் பார்த்து பொறாமைப்பட்டான். ஆனா எக்ஸ்பிரஸ் பண்ண தைரியம் இல்ல. ஹீரோ ரெடியான்னு கேட்டான். ஃபேங் ஷெங் நானும் ரெடிடான்னு சொல்லி 2 பேரும் வெளியே கிளம்பினாங்க. ரோட்ல ஒரே ஏஜ் பிள்ளைங்க குரூப் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அவங்க அது ஃபேங் பிரதர்ஸ் தானே. முன்னாடி நடக்கிறவன் ஃபேங் யுவான், போயம்ஸ்லாம் எழுதின பையன். அவன் ஜீனியஸ்னு சொல்றாங்க. இப்படியெல்லாம் பேசுறத ஃபேங் ஷெங் இக்னோர் பண்ணிட்டு நெஞ்ச புடிச்சிட்டு சைலண்டா இருந்தான். ஏன்னா எப்பயும் நடக்கிறதான்னு விட்டுட்டான். அப்போ ஃபேங் யுவான் நினைச்சு பார்க்கறான், என் அங்கிளும் என் ஆன்ட்டியும் என் தம்பிக்கும் எனக்கும் டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரு பிரிவினை உண்டாக்கினாங்க. ஆனா இந்த லைஃப்ல நான் தெளிவா இருக்கேன். நான் நினைச்சா எல்லாத்தையும் என் கண்ட்ரோல் கொண்டு வரலாம். ஆனா இந்த பெரிய உலகத்துல இவங்கெல்லாம் அன்இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். எனக்கு இப்போ ஒரே கோல் தான். அதுக்கு நடுவுல யார் வந்தாலும் தம்பியோ தும்பியோ எல்லாத்தையும் அழிச்சிடுவேன்னு நினைச்சுக்கிறான். அடுத்து அவங்க செரிமோனி நடக்கிற இடத்த ரீச் ஆகிட்டாங்க. அங்க அகாடமி எல்டர் இது உங்க வாழ்க்கையவே மாத்தி போடும் ஒரு நாள், எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கன்னு ஒரு குகைக்கு கூட்டிட்டு போறாரு. அண்டர் கிரவுண்ட் கேவ் ஃபுல்லா லைட் ரெஃப்ளெக்ட் ஆகி இருந்துச்சு. நம்ம ஹீரோ கூட்டத்துக்கு நடுவுல சைலண்டா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணான். நடக்கும்போது அகாடமி எல்டர் சொல்றாரு, இந்த கேவ் தான் நம்ம குயூ கிளானோட பேஸ். முன்னாடி நம்ம கிளான் சென்ட்ரல் கான்டினென்ட்ல இருந்து இங்க மைக்ரேட் ஆனும்போது நம்ம முன்னோர்கள் இந்த இடத்துல ஸ்பிரிட் ஸ்ப்ரிங் கண்டுபிடிச்சாங்க. இந்த ஸ்பிரிட் ஸ்ப்ரிங்ல இருந்து தான் நமக்கு பிரெமவல் ஸ்டோன்ஸ் வரும். அதுதான் நம்ம வில்லேஜ இவ்ளோ பெரிய பொசிஷன்ல இருக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் நடந்தப்புறம் வெளிச்சம் குறைஞ்சிடுச்சு. தண்ணி சவுண்ட் மெல்ல கேட்டுச்சு. கார்னர் திரும்பின உடனே ஒரு பெரிய அண்டர் கிரவுண்ட் ரிவர் தெரிஞ்சிச்சு. ரிவர் மேல ப்ளூ லைட் இருந்துச்சு. அந்த ரிவர் நல்லா கிறிஸ்டல் கிளியரா இருந்துச்சு. ரிவரோட ஆப்போசிட் சைடுல ஒரு பெரிய ஃப்ளவர் ஏரியா. அகாடமி எல்டர் மெல்ல சொன்னாரு, இது மூன் ஆர்ச்சிட் ஃப்ளவர் சி. இது ரொம்ப முக்கியமான கல்டிவேஷன் பிளேஸ். இந்த ஃப்ளவர்ஸ் தான் நிறைய குக்கு ஃபுட். இந்த இடம் இல்லைன்னா நம்ம கிளான் இருந்திருக்காது. எல்லாரும் அந்த இடத்த பார்த்து சைலண்டா நின்னாங்க. இப்போதான் உண்மையான அவகனிக் செரிமனி ஸ்டார்ட் ஆக போகுது. அவகனிக் செரிமனிக்கு கிளான் லீடரும் மத்த எல்டர்ஸும் வந்திருந்தாங்க. அகாடமி எல்டர் அப்ப சொல்றாரு, நான் பேரு கூப்பிடுறவங்க வந்து இந்த ரிவரை கிராஸ் பண்ணி ஆப்போசிட் சைட்ல போகணும். எவ்வளவு தூரம் போறீங்களோ அதை பொறுத்து தான் உங்க டேலண்ட் டிசைட் ஆகும்னு சொல்றாரு. இது முன்னாடியே எல்லாரும் வீட்ல கேட்டு இருந்தாங்க. ரிவர்ல எவ்வளவு ஸ்டெப்ஸ் போறீங்களோ உங்க ஃபியூச்சரும் அவ்வளவு பிரைட்னு. அகாடமி எல்டர் லிஸ்ட பார்த்து ஃபர்ஸ்ட் நேம் கூப்பிட்டாரு, குயூ சென்போ. சென்போ மெல்ல ரிவர்க்குள்ள கால் வச்சான். நீ லெவல்ல தண்ணி இருந்துச்சு. ஆனா அவன் முன்னாடி நடக்க ட்ரை பண்ணும்போது இன்விசிபிளா ஒரு பிரஷர் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அவன் என் வாழ்க்கையே இதுலதான் இருக்கு. எங்க அப்பா அம்மாவை வேற பாத்துக்கணும்னு நினைக்கிறேன். அவன் கால் பக்கத்துல இருந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வெள்ளை லைட் ஒண்ணு விட்டுச்சு. அந்த லைட் அவன் பாடிக்குள்ள போன மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் ஈஸான மாதிரி ஃபீல் பண்ணினா ஸ்ட்ரென்த் கலெக்ட் பண்ணி முன்னாடி போனான். 1 2 3 ஸ்டெப்ஸ். அதுக்கப்புறம் ப்ரெஷர் திரும்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. எவ்வளவு புஷ் பண்ணியும் இன்னும் ஒரு அடி கூட எடுக்க முடியல. அகாடமி எல்டர் சே அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணிட்டு சொன்னாரு, குயூ சென்போ 3 ஸ்டெப்ஸ். உனக்கு கு மாஸ்டர் ஆக டேலண்ட் இல்ல. நெக்ஸ்ட் குயூ ஷாவோஜி. சென்போ திரும்ப நடந்து வந்தான். ஃபேஸ் ஃபுல்லா ஷாக். ஹோப் எல்லாம் ஒரு நிமிஷத்துல உடஞ்ச மாதிரி. நெக்ஸ்ட் யூத்தும் ட்ரை பண்ணினா அவனும் 4 ஸ்டெப்ஸோட ஸ்டாப் ஆயிட்டான். மொத்த கூட்டமும் அமைதியாக இதை பார்த்துட்டு இருந்த கிளான் லீடரும் மத்த எல்டர்ஸும் அவங்களோட ஃபேஸ் டைட் ஆச்சு. அகாடமி எல்டர் திரும்ப ஒரு பேர் கூப்பிட்டாரு, கூயு மோபை. அவன் கான்பிடென்டா ரிவரை கிராஸ் பண்ணினான். 10 ஸ்டெப் 20 ஸ்டெப் 30 ஸ்டெப்ஸ். ஒவ்வொரு ஸ்டெப்லயும் ஸ்மால் லைட்ஸ் அவன் பாடிக்குள்ள போகுது. 36 ஸ்டெப்ஸ் வந்தப்புறம் அவன் ஸ்டாப் பண்ணிட்டான். எல்லாரும் ஷாக். அகாடமி எல்டர் சந்தோஷத்துல ஷவுட் பண்ணாரு, சூப்பர் மோபை, பி கிரேட் டேலண்ட். வாங்க உங்க பிரிமிவல் சிஏ இப்ப பார்க்கலாம். எல்லாரும் அவனோட தாத்தாவான எல்டர் மோவோ பார்த்து கங்க்ராச்சுலேஷன் சொன்னாங்க. எல்டர் மோவோ அவரோட ரைவல் எல்டர் சீயை பார்த்து, என்ன எல்டர் சீ, என் பேரனோட டேலண்ட் எப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாரு. மோபை திரும்ப வந்தான். அகாடமி எல்டர் அவன் ஷோல்டர்ல கை வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஐஸ் க்ளோஸ் பண்ணி செக் பண்ணினாரு. அப்புறம் சொன்னாரு, பிரிமிவல் சி 66% இருக்கு. குட், நல்லா ட்ரெயின் பண்ணு அப்படின்னு. இதெல்லாம் நடந்துட்டு இருக்க ஒரு பொண்ணு ஒரு பையன்ட்ட டேலண்ட்னா என்ன, ஏன் அதுக்கு
டேலண்ட்டுக்கு இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் தராங்கன்னு கேட்டா, அதுக்கு அந்த பையனும் டேலண்ட்டுக்கு 4 கிரேட்ஸ் இருக்கு. ஏ, பி, சி, டி. டி கிரேட் டேலண்ட்டா இருந்தா 3 வருஷத்துல ரேங்க் 1 கு மாஸ்டர் ஆகலாம். சி கிரேடா இருந்தா 2 வருஷத்துல ரேங்க் 2 கு மாஸ்டர் ஆகலாம். பி கிரேடா இருந்தா நல்ல ட்ரெய்னிங் அப்புறம் 6 to 7 இயர்ஸ்ல ரேங்க் 3 கு மாஸ்டர் ஆவாங்க. ஏ கிரேட்னா 40 to 50 ஸ்டெப்ஸ் நடப்பாங்க. ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் 10 வருஷத்துல ரேங்க் 4 கு மாஸ்டர் ஆகி பிளானட் பொசிஷனுக்கு காம்பீட் பண்ணுவாங்க. ஆனா 10ல 5 பேருக்கு தான் டேலண்டே இருக்கும். நிறைய பேருக்கு லோ கிரேட் டேலண்ட் தான் இருக்கும். நமக்கெல்லாம் டேலண்ட் இருக்கிறதே பெரிய விஷயம்னு சொல்றான். ஒரு 2 எல்டர் பேசிக்கிறாங்க. இப்போ வர யங்கர் ஜெனரேஷன்ல டேலண்ட்ஸே இருக்க மாட்டேங்குது. இப்படியே போனா நம்ம கிளான் வீக் ஆகும்னு. அதுக்கப்புறம் அகாடமி எல்டர் அடுத்த பேரு கூப்பிடுறாரு. கு யூ சி செங். இவன் எல்டர் சி ஓட பேரன். ஸ்டார்டிங்ல தயக்கப்பட்டாலும் இவனும் 36 ஸ்டெப்ஸ் நடந்து பி கிரேட் டேலண்ட்னு பாராட்டப்பட்டான். எல்லாரும் ஷாக் ஆகி 2 பி கிரேட் டேலண்ட்ஸான்னு சொன்னாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ போன லைஃப்ல நடந்த விஷயத்த நினைச்சு பாக்குறாரு. உண்மையிலே இந்த சீ செங்கோட டேலண்ட் வெறும் சி கிரேடு தான். இவன் தாத்தா சீட் பண்ணி பி கிரேட் மாதிரி காட்ட வச்சாரு. இது கிளான் லீடருக்கு தெரிஞ்சு பனிஷ் பண்ணாங்க. இந்த கூயு கிளான்லயே எல்டர் மோ அண்ட் எல்டர் சி இவங்க 2 பேத்துக்கு தான் லீடருக்கு அப்புறம் அதிக பவர்ஃபுல் இருக்கு. அவங்க 2 பேருமே ரைவல்ஸ். இந்த சீட் பண்ண இன்ஃபர்மேஷனை எப்படி யூஸ் பண்ணலாம்னு ஹீரோ நினைச்சிட்டு இருக்க நெக்ஸ்ட் ஹூயு ஃபேங்யூவான்னு ஹீரோவை கூப்பிடுறாங்க. ஹீரோ பேரை கூப்பிட்டதும் எல்லாரும் இது அந்த ஃபேங்யூவான் தானே, அவன் ஜீனியஸ் ஆச்சே, கண்டிப்பா ஏ ரேங்க் டேலண்டா தான் இருக்கணும்னு சொல்றாங்க. ஹீரோ அப்ப அந்த ரிவர்ல நடந்து போறான். அப்ப அவன் சொல்றான், இந்த இன்விசிபிள் பிரஷர் இங்க இருக்க ஸ்பிரிட் ஸ்ப்ரிங்ல இருந்து வருது. யாருனால இதை தாக்கு பிடிக்க முடியுதோ அப்போ ஒரு வெள்ளை லைட் அவங்கள சரௌண்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணும். அது பேரு ஹோப் கு அப்படின்னு சொல்றான். இந்த மாதிரி ஹீரோவை ஹோப் கு சரௌண்ட் பண்ணும்போது அப்ப அவன் ஒரு கதையை நினைச்சு பார்க்கறான். அது பேரு தி லெஜெண்ட் ஆஃப் ரென்சு. ஸ்டார்டிங்ல ஹெவன் அண்ட் எர்த் ரெண்டா பிரிச்சும் போது பூமியில வெறும் மான்ஸ்டரும் கூன்னு சொல்ற ஒரு உயிரினம் தான் இருந்துச்சு. தான் பூமியோட முதல் மனிதன் வரான். அவன் பேரு ரென்சு. அவன் இந்த ஆபத்து நிறைஞ்ச உலகத்துல வெறும் ரா மீட்டும் அனிமல்ஸ் பிளட்டும் குடிச்சிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருந்தான். கொல்லணும்னே டெஸ்பேர்னு சொல்லி ஒரு மிருகங்க இருந்துச்சு. ஒரு நாள் தப்பிக்க வழி இல்லாம அவன் அதுக கிட்ட மாட்டிட்டு இருக்கும்போது 3 கு அவன் முன்னாடி வந்துச்சு. ஹியூமன், நீ வீக்கா இருக்க, உன்னோட யங் லைஃப் எங்களுக்கு தா, நாங்க உனக்கு ஹெல்ப் பண்றோம்னு சொல்றான். அப்ப ரென்சு அங்க இருக்கிறதுலயே பெரிய குவான ஸ்ட்ரென்த் குக்கு அவன் லைஃப தந்தான். அப்புறம் அவன் மிடில் ஏஜ் மேனா மாறினான். ஆனா அவன்கிட்ட ஸ்ட்ரென்த் இருந்துச்சு. அதை வச்சு அந்த பீஸ்ட அழிச்சான். அப்புறம் அவன் லைஃப இந்த ஸ்ட்ரென்த்தை வச்சே போக அவன் அப்பதான் உணர்ந்தான் வெறும் ஸ்ட்ரென்த் பத்தாதுன்னு. சோ அந்த 3 கூல அழகா இருந்த விஸ்டம் கு தன்னோட மிடில் லைஃப தந்தான். இப்போ ஸ்ட்ரென்த் விஸ்டம் ரெண்டும் வச்சு வாழ கொஞ்ச நாளிலேயே அவன் ரொம்ப வயசானவனா ஆனான். அதுக்கப்புறம் ஸ்ட்ரென்த்தும் விஸ்டம் குவும் ஹியூமன், உனக்கு இப்ப ரொம்ப வயசாச்சு, இனி எங்களுக்கு கொடுக்க உன்ட்ட ஒன்னும் இல்லைன்னு அவனை விட்டுட்டு போயிடுச்சு. வயசான ரென்சுவை டெஸ்பேர் பீஸ்ட் சரௌண்ட் பண்ணிருச்சு. நான் சாக விரும்பல, ஆனா என்னால முடியலன்னு ரென்சு படுத்துட்டான். அப்போ அங்க இருக்கிறதுலயே சின்ன கு ஒண்ணு வந்து, ஹியூமன், உன்னை எனக்கு அர்ப்பணிச்சுனா இந்த ஆபத்துல இருந்து உன்னை காப்பாத்துவேன்னு சொல்லுது. அதை கேட்ட அவன், என்கிட்ட கொடுக்க ஒன்னும் இல்ல, நீ இங்க இருந்து தப்பிச்சு போ, நான் அவ்வளவுதான்னு சொல்றான். அதுக்கு அந்த குவோ, எனக்கு உன் ஹார்ட்டை மட்டும் தந்தா போதும், மத்ததை நான் பாத்துக்கிறேன்னு சொல்றது. ரென்சுவும் அவன் ஹார்ட்டை தரான். அப்புறம் அந்த கு ரொம்ப பிரைட் ஆச்சு. அதுல அந்த டெஸ்பேர் பீஸ்ட் எல்லாம் அழிஞ்சிருச்சு. அந்த கு தான் ஹோப் கு. அப்பதான் ரென்சு உணர்றான், நம்ம ஒரு ப்ராப்ளம்ல இருக்கும்போது நம்ம ஹார்ட்டை ஹோப்புக்கு கொடுக்கணும், ஹோப்பை மட்டும் வாழ்க்கையில கைவிட்டுற கூடாதுன்னு. இப்படி இந்த ஸ்டோரியை நினைச்சிட்டு ஹீரோ நடக்கிறான். 20 ஸ்டெப்ஸ் மேல அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹீரோ 20 ஸ்டெப்ஸ் மேல கஷ்டப்பட்டு 27 ஸ்டெப்ஸ்ல ஸ்டாப் ஆகிட்டான். அதுக்கு மேல அவனால போக முடியல. அப்போ அவனோட அப்டமன் ரீஜியன்ல ஒரு லைட் வருது. இதனால அவக்கனிங்கும் சக்சஸ்ஃபுல்லா முடியுது. அவக்கனிங்கிறது ஒரு மிஸ்டீரியஸான ப்ராசஸ். அது நம்ம உடம்புக்குள்ள தனி ஸ்பேஸ்ல ஒரு ஸ்பியர் ஷேப்ல கிரியேட் பண்ணி நடக்கும். அதை பார்க்க முடியாது, ஆனா உணரலாம். ஒரு சில பேரு இத பர்பிள் ஸ்பேஸ்னும் இன்னொருத்தங்க இத ஹுவா லேக்னு சொல்லுவாங்க. ஆனா காமனா இத பிரிமவல் சீன்னு தான் அழைப்பாங்க. அவக்கனிங் நடக்கும்போது ஹோப் கு பர்ஸ்ட் ஆகி இந்த பிரிமவல் சீயை கிரியேட் பண்ணும். அதுக்குள்ள கல்டிவேஷனுக்கு ரொம்ப அவசியமான பிரிமவல் எசன்ஸ் இருக்கும். இது டேலண்ட்டை பொறுத்து ஒரு சில பேருக்கு 40% ஆவும், ஏ ரேங்க் டேலண்ட்னா 80 to 99% ஆவும் அந்த ஸ்பியர்ல ஃபில் ஆகி இருக்கும். இது நார்மல் மனுஷங்களுக்கு கிடையாது. as long as இந்த பிரிமவல் சி இருந்தா ஒருத்தங்க கு மாஸ்டர் ஆகலாம். இதை நினைச்சு ஹீரோ சந்தோஷப்படுறான். அப்போ அகாடமி எல்டர், உன்னால இதுக்கு மேல போக முடியலையான்னு கேட்க ஹீரோ அவரை கண்டுக்காம திரும்பி வரான். இத பார்த்ததும் அவன் தம்பியும் அகாடமி எல்டரும் மத்த பசங்களும் ஷாக் ஆகுறாங்க.
அப்போ கிளான் லீடரும் எல்டரும் இவன் வெறும் சி ரேங்க் டேலண்ட் தானா, மிஞ்சி போனா ரேங்க் 2 கூ மாஸ்டர் தான் ஆவான், இவனை ஜீனியஸ்னு நினைச்சோம், இனி நம்ம கூயு வில்லேஜுக்கு ஒரு ஹோப்பும் இல்லாம போயிருச்சுன்னு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ வரத பார்த்து மத்த பசங்கெல்லாம் சிரிக்க, ஹீரோவோ போன லைஃப்ல இந்த சம்பவத்தை யோசிச்சு பாக்குறாரு. அப்போ ஹீரோ சி ரேங்க்னு தெரிஞ்சதும் மனசு உடைஞ்சு போகி, எப்படி இப்படி நடக்கலாம், எனக்கு எல்லாத்தோட அதிக நாலேஜ் இருக்குன்னு சொல்ல, மத்தவங்க பார்வையெல்லாம் பார்த்து ரொம்ப நொந்து போய் நான் கடவுளை வெறுக்கிறேன்னு சொல்றாரு. இப்போ பிரசன்ட்ல நம்ம ஹீரோ அவர்கிட்டயே சொல்லிக்கிறாரு, இவங்க எல்லாரும் நம்ம வாழ்க்கையில கடந்து போற பாசர் பேஸ் தான். எப்போ ஒருத்தன் அவன் கோலை நோக்கி போறானோ அப்போதான் அவன் வாழ்க்கையில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பாப்பான்னு சொல்றாரு. அப்புறம் என் கோல் அடைய நான் டீமன் பாதையிலையும் போவேன்னு சொல்றான். அடுத்து அகாடமி எல்டர் குயு ஃபேங்ஜங்னு ஹீரோவோட தம்பி பேரை கூப்பிடுறாரு. தம்பியோ ஸ்டார்டிங்லயே கால் தடிக்கி கீழே விழ அதை பார்த்து மத்தவங்கலாம் சிரிக்கிறாங்க. அப்போ ஹீரோ அவன் தம்பியை தூக்கி விட்டு முன்னாடி போ, நம்மளோட ஃபியூச்சர் பாதை இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு சொல்றான். தம்பி ஹீரோவை பார்த்து, எப்படி இவ்வளோ காமா இருக்கீங்க, நீங்களே செய்யறாங்கண்ணா அப்ப நான்லாம் என்னவா இருப்பேன்னு மனசுல நினைக்க, அப்போ அவனுக்கு பழச நினைச்சு பார்க்கறான். என் அங்கிளும் ஆன்ட்டும் அண்ணனை தான் பார்ப்பாங்க, என்ன ஒரு ரோட்ல கிடக்கிற கண்ணு மாதிரி தான் எல்லாரும் பார்த்தாங்க, யாருக்கும் என் பேர் கூட தெரியாது, எல்லாரும் இவன் ஃபேங்யுவான் தம்பி தானேன்னு சொல்லுவாங்க. அங்கிளும் ஆன்ட்டியும் செரிமோனி முடிச்சதும் என்னை வீட்டை விட்டு அனுப்பவும் கூட பேசிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த வீட்லயே ஷென் தான் என்ன நல்லா பார்த்துப்பா, என் கூட நல்லா பேசுவா. ஆனா அவளும் எங்க அண்ணா பின்னாடி போக, ச்சே இந்த உலகத்துல கடவுள் இருக்காரா என்ன, ஏன் எனக்கு மட்டும் எப்பயும் இப்படி நடக்குது, நான் ஒன்னும் பெருசா கேட்கல, ஆனா என் கடைசி நம்பிக்கையும் எடுத்துட்டாங்க, ஏன் எங்க அண்ணாக்கு மட்டும் எல்லாம் கிடைக்குது, ஏன் எனக்கு ஒண்ணும் இல்ல அப்படின்னு அழுதுட்டு ஃபேங் ஷங் கடவுள்னு ஒருத்தங்க இருந்தா எனக்கு பதில் சொல்லுங்கன்னு மனசுல கத்துறான். அப்போ கண்ண முழிச்சு பார்த்தா அவன் 43 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கான். இதெல்லாம் பார்த்து எல்லாருக்கும் செம ஷாக். ஹீரோவோட தம்பி ஏ கிரேட் டேலண்ட். அப்போ ஃபேங் ஷங் கடவுள் எனக்கு பதில் சொல்லிட்டாரு, இனி எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்க போது, அண்ணா நீ எனக்கு முன்னாடி இருக்க ஒரு பெரிய மலை கிடையாது, இனி நான் ஃபேங் யுவான் தம்பி இல்ல, என் பேர் ஃபேங் ஷங், இனி நான் காட்டுறேன் யார் உண்மையான ஜீனியஸ்னு சொல்லிக்கிறான். அவகனிக் செரிமனி முடிஞ்சு 1 வீக் அப்புறம் கிளாஸ் ரூம்ல அகாடமி எல்டர் சொல்லிட்டு இருக்காரு, இந்த வேர்ல்ட்ல மனுஷங்க தான் எல்லா உயிர்களை விட மேல இருக்காங்க, ஆனா கூ அப்படிங்கிறது ஹெவன் அண்ட் எர்த்தோட எசன்ஸ், இந்த உலகத்துல பல்லாயிரக்கணக்கான கூ ஸ்பீஷிஸ் இருக்கு, கூ எல்லா இடத்துலயும் இருக்கும், மணல்ல, செடி கொடியில, ஏன் அனிமல்ஸ்குள்ள கூட இருக்கும். வைல்டு பீஸ்ட், பிளான்ட், ஸ்டோன், டீமன்ஸ், இந்த மாதிரி எல்லா லைஃப் ஃபார்முக்கும் கூ தான் பேஸ். பல காலமா நம்ம மனுஷங்க கொஞ்சம் கொஞ்சமா கூவோட மிஸ்டரிய புரிஞ்சுக்கிட்டாங்க. 7 நாள் முன்னாடி செரிமனில நீங்க எல்லாரும் அவக்கன் ஆகி பிரிமவல் சீய ஃபார்ம் பண்ணிட்டீங்க, அதுக்குள்ள இருக்கிற பிரிமவல் எசன்ஸை யூஸ் பண்ணி ஒரு கூவை ஃபீட் பண்ணி கல்டிவேட் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்றவங்கள தான் நம்ம கூ மாஸ்டர்ஸ்னு சொல்வோம். அப்போ மோபை எந்திரிச்சு, எல்டர் இது நாங்க சின்ன வயசுலயே இருந்து கேட்டுட்டு இருக்கோம், நீங்க ரேங்க் 1 அண்ட் ரேங்க் 2 கூ மாஸ்டருக்கு வித்தியாசம் சொல்லுங்கன்னு சொல்றான். எல்டரோ நீ உட்காரு நான் சொல்றேன்னு கூ மாஸ்டர்ல மொத்தமா 9 ரேங்க்ஸ் இருக்கு, 1ல இருந்து ரேங்க் 9 வரைக்கும். ஒவ்வொரு ரேங்க்குக்கும் 4 ஸ்டேஜஸா பிரிஞ்சிருக்கும், இனிஷியல், மிடில், அப்பர், பீக்னு. நீங்க எல்லாரும் இப்ப இனிஷியல் ஸ்டேஜ் ரேங்க் 1 கூ மாஸ்டர், ஹார்ட் ஒர்க் பண்ணா ரேங்க் 2, ரேங்க் 3 கூட ரீச் பண்ண முடியும், ஆனா இதெல்லாம் உங்க டேலண்ட பொறுத்துன்னு சொன்னாரு. அப்புறம் டேலண்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. டி கிரேட் டேலண்ட் இருந்தா உங்களோட பிரிமவல்சி 20 to 30% தான் ஃபில் ஆகி இருக்கும். யூசுவலா நீங்க ரேங்க் 1 கூ மாஸ்டர் ஆகலாம், மிஞ்சி போனா ரேங்க் 2 கூ மாஸ்டர் ஆகலாம். சி கிரேட் டேலண்ட் இருந்தா உங்களோட பிரிமவல்சி 40ல இருந்து 50% ஃபில் ஆயிருக்கும். மேக்ஸிமம் இவங்க ரேங்க் 2 பீக் ஸ்டேஜ் கூ மாஸ்டர் ஆவாங்க. ரொம்ப ரேர் கேசஸ்ல ரேங்க் 3 இனிஷியல் ஸ்டேஜ் கூ மாஸ்டர் ஆவாங்க. இதுவே உங்க டேலண்ட் பி கிரேடா இருந்தா நீங்க ஈஸியா ரேங்க் 3 ரீச் பண்ணலாம். ஆனா உங்களோட டேலண்ட் ஏ கிரேடா இருந்துச்சுன்னா நீங்க ரேங்க் 5 வரைக்கும் போகலாம்னு சொல்றாரு. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ரேங்க் 6 பத்தி சொல்லுங்கன்னு கேட்க, ரேங்க் 6ம் அதுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாருமே லெஜெண்ட்ஸ், எனக்கே முழுசா தெரியாதுன்னு எல்டர் சொல்றாரு. நம்ம கூயு கிளான்ல ரேங்க் 6 யாருமே இல்ல, ஆனா ரேங்க் 4, ரேங்க் 5 இருந்திருக்காங்க. இப்ப நம்ம கிளான் லீடர் கூட ரேங்க் 4 தான்னு சொல்றாரு. இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஃபேங் ஜங்க பார்த்து ஜெலஸ் ஆகுறாங்க, அவனுக்கு ஏ கிரேட் டேலண்ட் இருக்கு, ரேங்க் 5 வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் எல்லாரும் நம்ம ஹீரோவை பார்க்க அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஸ்டூடெண்ட்ஸ் பேசிக்கிறாங்க, ஃபேங் யுவான் வீட்டுக்கு கூட போகாம டெய்லி வைன் குடிச்சிட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமா படுத்துட்டு இருக்கான்னு பேசுறாங்க. எல்டரோ தம்பி ஏ கிரேட், அண்ணா சி கிரேட், அப்படிதான் இருக்கும், இதுக்கே இவன் தாழ்ந்து போனா எப்படி, இவனை போய் நான் ஜீனியஸ்னு நினைச்சிட்டு இருந்தேனே, பரவாயில்ல விடு, இவன் வெறும் சி கிரேட் தானே, இவனை எதுக்கு கண்டுக்கிட்டுன்னு விட்டாரு. அப்புறம் எல்டர் கண்டினியூ பண்றாரு, நம்ம கிளான்ல 2 பேர் தான் இது வரைக்கும் ரேங்க் 5 அட்டைன் பண்ணிருக்காங்க. ஒன்னு ஃபர்ஸ்ட் கிளான் லீடர், இன்னொன்னு 4th கிளான் லீடர். அவருக்கு ரேங்க் 6 போக பொட்டன்ஷியல் இருந்துச்சு, ஆனா ஃப்ளவர் வைன் மாங்க் அவர்
அவர கொன்னுட்டான்னு சொல்ல எல்லா ஸ்டூடண்ட்ஸும் கோவப்பட்டாங்க. அப்போ நம்ம ஹீரோ யோசிச்சு பார்க்குறாரு. ஃப்ளவர் ஒயின் மாங்க் அவன் ஒரு டீமானிக் கல்டிவேட்டர். சிங்மாவோ மவுண்டனுக்கு வந்து அவன் கெட்டது பண்ண பார்க்க 4th கிளான் லீடர் அவனை எக்ஸ்போஸ் பண்ணி தோக்கடிச்சிட்டாரு. ஆனா ஃப்ளவர் ஒயின் மாங்க் ஸ்னீக் அட்டாக் பண்ணி 4th கிளான் லீடர் செத்துட்டாரு. அப்பவே ஃப்ளவர் ஒயின் மாங்கும் செத்துட்டான். அவன் பாடி எங்க தான் இருக்குன்னு தெரியல. ஏன்னா என் கணக்கு சரியா இருந்தா இன்னும் 2 மாசத்துல ஒரு கூ மாஸ்டர் நல்லா வைன் குடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு லிக்விட் வார்ம் வரும். அதை ஃபாலோ பண்ணிட்டு போய் ஒரு அண்டர் கிரவுண்ட் குகையை கண்டுபிடிப்பான். அதுல ஃப்ளவர் ஒயின் மாங்க் விட்டுட்டு போன இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கும். அது கிடைச்சதும் அவன் வில்லேஜ்லயே கொஞ்சம் பெரிய பொசிஷனுக்கு வந்தான். விட்டுட்டு போன காதலையும் திரும்ப வந்தா அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான். அப்புறம் எல்டர் சொல்றாரு, பிரிமவல் ஸ்டோன்ஸ் தான் கூ மாஸ்டருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது நம்ம நாட்டோட கரன்சியா இருந்தாலும் முக்கியமா கல்டிவேஷனுக்கு தான் யூஸ் பண்றாங்க. நீங்க கல்டிவேட் பண்ணும்போது உங்க பிரிமவல் சீல இருக்க எசன்ஸ் குறையும். உங்க டேலண்ட் அதிகமா இருந்தா அதுவே சீக்கிரமா தானா ரீஸ்டோர் ஆகிரும். ஆனா உங்க டேலண்ட் கம்மியா இருந்தா ஸ்லோவா ரீஸ்டோர் ஆகும். அதனால இந்த பிரிமவல் ஸ்டோன்ஸ்ல இருந்து டைரக்டா நீங்க சீயை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்க எல்லாருக்கும் ஒரு அசைன்மென்ட் தரேன். நீங்க ஒரு வைட்டல் கூவை சூஸ் பண்ணி அதை கல்டிவேட் பண்ணணும். வைட்டல் கூ ஒரு மாஸ்டரோட உயிர்ல கனெக்ட் ஆகியிருக்கும். ஸோ அதை கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணணும். அப்படி யாரு ஃபர்ஸ்ட் கல்டிவேட் பண்ணி முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் 20 பிரிமவல் ஸ்டோன்ஸ் தரேன்னு சொல்றாரு. அப்புறம் எல்டர் கூக்களுக்கும் 9 ரேங்க்ஸ் இருக்கு. ரேங்க் 1 மாஸ்டர் ரேங்க் 1 கூவை யூஸ் பண்ணாதான் நல்லது. இல்லைனா அவர் உடம்புக்கு பாதிப்பு. அந்த கூவை சரியா பாத்துக்கவும் முடியாது. அதோட ஃபுல் பவரும் கொண்டு வர முடியாதுன்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் கூ ஹாலுக்கு வெளியே அவங்க வைட்டல் கூவை சூஸ் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேங் யுவான் அடுத்து உள்ள போறான். அங்க நிறைய டைப்ஸ் ஆஃப் கூ இருந்துச்சு. அப்ப ஹீரோ யோசிக்கிறான், நான் லிக்வர் வார்ம் கிடைச்சா அதை என் வைட்டல் கூவா யூஸ் பண்ணலாம்னு இருந்தேன். அது ரேங்க் 1லயே ரொம்ப ரேரான கூ. பட் இப்போதைக்கு என்னால கிளான்லயே தயாரிக்கும் ரொம்ப காமனா யூஸ் பண்ற இந்த மூன்லைட் கூவை தான் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறான். அப்படி நினைச்சிட்டு அந்த கூவை எடுத்துட்டு போறான். நெக்ஸ்ட் ஒரு ஒயின் ஷாப் போயிட்டு 2 ஜக் ஒயின் வாங்குறான். அப்படி வாங்கிட்டு வரும்போது அவன் தம்பி, அண்ணா வீட்டுக்கு வாங்க, அங்குளும் ஆன்டியும் கூப்பிடுறாங்க, உங்களை பத்தி எல்லாரும் கவலைப்படுறாங்கன்னு சொல்ல ஃபேங் யுவான் அவன் தம்பியை பார்த்து ஒரு பார்வை பார்க்கிறான். அதை பார்த்ததும் தம்பிக்கு ஒரு மாதிரி பயம் உண்டாகுது. அப்புறம் 2 பேரும் வீட்டுக்கு போறாங்க. அப்போ அங்க அங்குளும் ஆன்டியும், நீங்க 2 பேரும் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள கூ மாஸ்டர்ஸ் ஆகிட்டீங்க, ரொம்ப பெருமையா இருக்கு. உங்களுக்கு இனி மந்த்லி 6 பிரிமவல் ஸ்டோன்ஸ் தரோம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நாங்களே உங்களை தத்தெடுத்துக்கிறோம்னு சொல்ல ஃபேங்ஸின் கண்ணு கலங்குது. இவ்வளோ நாள் நான் அம்மா அப்பா பாசத்துக்கு எங்கிட்டு இருந்தேன், எனக்கு இப்ப கிடைச்சிட்டாங்க அம்மா அப்பான்னு ஆன்டியும் அங்கிளும் பார்த்து சொல்றான். அப்புறம் அங்கிள் திரும்பி ஹீரோ கிட்ட நீ என்ன சொல்றன்னு கேட்க ஃபேங் யுவான் பதிலே சொல்லாம இருந்தான். இதை பார்த்த அங்கிள், சரி வீடு, இனி நீ இண்டிபெண்டா இருக்கணும், உனக்கு நான் 200 பிரிமவல் ஸ்டோன்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் உன் செலவுக்குன்னு சொல்ல ஹீரோவோ எனக்கு எதுவும் வேண்டாம், வேற எதுவும் இல்லைன்னா நான் கிளம்புறேன்னு சொல்றான். இதை பார்த்து அவன் தம்பி வருத்தப்படுறான். நெக்ஸ்ட் சீன்ல அங்கிளும் ஆன்டியும் பேசிட்டு இருக்காங்க. கிளான் ரூல்ஸ் படி 16 வயசு ஆனா அவங்க பேரண்ட்ஸ் சொத்தை இன்ஹெரிட் பண்ணுவாங்க. இந்த ஃபேங் யுவான் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கான், பரவாயில்ல, இவன் 16 வயசு ஆகிறதுக்குள்ளேயே இவனை கிளானை விட்டு எப்படியாச்சும் துரத்திடலான்னு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ ஒரு காட்டுல நடந்து போயிட்டு இருக்காரு. அப்ப போன லைஃப்ல என் சொத்தை எல்லாம் இழந்துட்டேன், இந்த வாட்டி நான் ஏமாற மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்காரு. போற வழியில ஒயின் ஓபன் பண்ணி அதை குடிச்சிட்டு அந்த நைட்டை ரசிச்சுட்டு போறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் 10 சாப்டர்ஸை கவர் பண்ணுது. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்க அனிமே நண்பன். அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய் பாய்.